திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயில் வசந்த பெருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து வழிபாடு. ஸ்பான்சர்ட் பை ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் கடந்த 17ஆம் தேதி பூச்சொரிதல் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 15வது ஆண்டாக வசந்த பெருவிழா கடந்த 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. இந்த வசந்த பெருவிழாவில் 5ஆம் நாள் விழாவான இன்று பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர், தென்மாப்பட்டு, தம்பிப்பட்டி, புதுப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள், பொதுமக்கள் சாம்பான் பூரணி அருகே உள்ள ஸ்ரீ கோட்டை கருப்பர் கோயிலில் இருந்து பால்குடம், பூத்தட்டுகளை தலையில் சுமந்து 4 ரோடு, கீழரத வீதி, தேரோடும் வீதிகள் வழியாக கோயில் திருக்குளத்தை சுற்றி பூமாயி அம்மன் கோயிலை வந்தடைந்தனர். அதன் பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் பூமாயி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து திருமஞ்சனம், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட 8 வகையான திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் வெள்ளி அங்கியில் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களால் பூமாயி அம்மனுக்கு பூச்சொரிந்தனர். பின்பு அந்த பூக்களை பெண்கள் மடியேந்தி வாங்கி சென்றனர். பால்குடம் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பால்குடம், பூ உள்ளிட்ட பொருட்கள் வசந்த பெருவிழா குழு நிர்வாகத்தால் இலவசமாக வழங்கப்பட்டது.